கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 19 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்தி ஸ்வேதா கிட்ட உண்மையை சொல்லு, யார் உன்னை இப்படி நடிக்க சொன்னாங்க, நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லவும், சார் யார் உங்ககிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்களோ அவங்க தான் இப்படி என்னை பல்லவியாக நடிக்க சொன்னாங்க. என் பேர் ஸ்வேதா, நான் ஒரு ஸ்டேஜ் சிங்கர் அப்படின்னு சொல்லவும், சரி பல்லவி எங்கே இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார் பல்லவியோட வாய்ஸை கேட்டு என்னை பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, மற்றபடி பல்லவி யார் என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அவங்களோட வாய்ஸ் மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்லவும், படப்படப்போடு இருந்த தீபாவும் அப்படியே லைட்டாக நார்மல் ஆயிடுறாங்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன், யாரை என்னை நடிக்க கூப்பிட்டாலும் நான் போகவும் மாட்டேன், என்னை இப்படியே விட்டுருங்க, நான் எங்காவது போய் பொழைச்சிக்கிறேன் சார் அப்படின்னு ஸ்வேதா சொல்லவும், சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. இன்னொரு பக்கம் ராஜா, எங்கே உன்னோட பேகை கொடு அப்படின்னு வாங்கி அதில் இருக்கிற 1,00,000 ரூபா பணத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேகை கொடுத்துட்றாங்க. ஸ்வேதா எதுவுமே பேச முடியாமல் சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு ராஜா சொல்ல முடியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் நேராக ரொம்ப டென்ஷனோட கார்த்தி ரூபஸ்ரீ வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரூபஸ்ரீ டிவியும் பார்த்துக்கிட்டு ஹெட்செட்டில் பாட்டியும் கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ரூபஸ்ரீயோட பாட்டி வராங்க. பாரு அங்கே எவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்ருக்கா, இதே மாதிரி நான் பண்ணால் மட்டும் என்னை திட்டுவா அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டே வரவும் பாட்டியை பார்த்துட்றாங்க ரூபஸ்ரீ. என்ன பாட்டி என்னமோ சொல்லிட்டு வந்த அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை ரூபா, அங்கே ஒருத்திய பல்லவின்னு பாட அனுப்பிச்சிருக்கல, ஆனால் நீ இங்கே கூலாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்கவும், அதான் நீ இருக்கல பாட்டி, பிரச்சனை வந்தாலும் நீ சமாளிச்சிருவல, அந்த தைரியம்தான் அப்படின்னு ரூபா சொல்லிட்டுருக்க. கரெக்டாக கார்த்திக் தீபாவும் வந்துடுறாங்க வீட்டுக்கு. அச்சச்சோ ரூபா அங்கே கார்த்திக் வரான் அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் அப்படியே பயத்தோடையே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. கார்த்தி உள்ளே வந்ததுமே, எதுக்காக பொய்யா ஒரு பொண்ணை நடிக்க அனுப்பிச்சிங்க, பல்லவி யார், எங்கே இருக்காங்க அப்படின்னு கார்த்தி கேட்கும். 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. உடனே கார்த்தி, உங்களையெல்லாம் இப்படி கேட்டால் வேலைக்காகாது, பேசாமல் போலீஸ்க்கு கால் பண்ணி உங்கள் 2 பேர்த்தையும் உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கவும், பாட்டிங்கிறாங்க ரூபஸ்ரீ. ஆமாம்மா உங்கள் பாட்டிக்கு ஸ்பெஷல் செல்லு தான், இருங்க இப்போவே ஃபோன் பண்ணி உங்கள் 2 பேர்த்தையும் உள்ளே தள்ளுறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ரூபா பயந்து போயிடுறாங்க. பாட்டி மட்டும், ஃபோன் பண்ணுங்க தம்பி பண்ணுங்க, பண்ணி சொல்லுங்கள், நாங்களும் திரும்பவும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், தனியாக இருக்கிற பொம்பளைங்கிட்ட வந்து இப்படி வம்பு பண்ணிகிட்ருக்கீங்க, வேணும்னே பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு வெளியே ஓடுவோம், நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க தம்பி பண்ணுங்க அப்படின்னு ரூபஸ்ரீயோட பாட்டி சொல்லவும், என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, அப்புறம் என்ன தம்பி நீங்களும் இப்போ அதை தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, உங்கள் 2 பேர்த்தையும் முதல்ல ஆள் மாறாட்ட கேஸில் உள்ளே தள்ளினாதான் பல்லவி யாருங்கிற உண்மையை நீங்கள் சொல்லுவீங்களா, பல்லவி யார் சொல்லுங்கள், அவங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அதை முடிச்சா நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க, முதல்ல எங்களை உள்ளே தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த சிதம்பரத்துக்கிட்ட போட்ட சவாலில் ஜெயிக்க முடியுமான்னு பாருங்கள், அதுக்கான டைம் இருக்கான்னு பாருங்கள், அதுக்கப்புறமா எங்களை ஆள் மாறாட்ட கேஸில் உள்ளே தள்ளிக்கலாம், முதல்ல ஜெயிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு பாட்டி சொல்லவும், பல்லவி யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன், வேறொரு பொண்ணை அனுப்பிச்சு இவங்க தான் பல்லவின்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா, பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சி ஆல்பம் ரிலீஸ் பண்ணி நான் ஜெயிச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே தீபாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்தி வெளியே வந்து நிற்கவும் உடனே சிதம்பரம் கால் பண்ணுறாங்க. என்ன தம்பி, பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கலான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த பொண்ணு நல்லா தானே பாடுது, அந்த பொண்ணையே பாட வச்சிருக்கலாமே, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, 2 நாளில் நீ என்ன பண்ணுவ, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, உன்னை பார்க்கும்போது எனக்கு தென்பாண்டி சீமையிலே பாட்டு தான் ஞாபகம் வருது, உன்னோட சிச்சுவேஷனுக்கு அந்த பாட்டு தான் ஏற்றதாக இருக்கும், நாங்களாம் கம்போஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷனெல்லாம் அமையல தம்பி அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன டேட் இன்னும் வரல, நீங்கள் சொன்ன டேட்குள்ளே நான் ஆடியோ ரிலீஸ் பண்ணி காட்டுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அதுக்கப்புறம் நான் அடக்காமல் வாசிக்கலாம்ல அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கார்த்தி. யார் அடித்தாரோ அப்படின்னு சிதம்பரம் சொல்லிக்கிட்டே, யார் அடித்தா, நான் தான் அடித்தேன் பொடிய அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிதம்பரம் போயிடுறாங்க. கார்த்திக் சார் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தீபா கேட்கவும், எனக்கு இன்னும் பல்லவி மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவங்க கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவாங்க, இன்னும் டைம் இருக்குல்ல, கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா கார்த்தியோட நம்பிக்கை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக வீட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கார்த்தி தீபா 2 பேரும் வந்ததும், என்னப்பா ஆச்சு கார்த்தி, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மீனாட்சி சொன்னாப்பா அப்படின்னு சொல்லவும், எனக்கு அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தீபா கால் பண்ணி சொன்னா கார்த்தி, அதை தான் நான் அத்தைக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், ஆமாம்மா அந்த பொண்ணு நடித்து என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு கார்த்தி சொல்லவும், ஆமாப்பா பூஜையில் கூட அந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே பாடினாலே, இப்படி ஏமாத்திட்டாளே அப்படின்னு அபிராமி சொல்ல, ஆமாம்மா யாரை நம்புறது யாரை நம்ப வேணாம் ஒன்றுமே புரியலம்மா,
எப்பவுமே பல்லவி தயங்கி தான் பேசுவாங்க. அதே மாதிரி இருந்ததுனால தான் நானும் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இப்போ என்னப்பா பண்ணுறது கார்த்தி, டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு அபிராமி சொல்லவும், கண்டிப்பாக பல்லவி வந்து பாடுவாங்கம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க பண்ண சத்தியத்தை மீறவே மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நான் திரும்பவும் அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சரிப்பா உடனே அந்த பல்லவிக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்ல அப்படின்னு அபிராமி சொல்லவும், இல்லைம்மா நான் பண்ணேன் ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்ல, அதுதான் உங்க கூடவே இருக்காளே அப்புறம் எப்படி ஃபோன் எடுப்பா, சரியான நேரத்தில் இவ தான் பல்லவிங்கிற விஷயத்த நான் போட்டு அடைக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தீபா மீனாட்சி கிட்ட கஞ்சாடையிலேயே என்னை இவர் இவ்வளோ நம்புறாரு, நான் எப்படி இவரை ஏமாத்துறது, கண்டிப்பாக இவருக்காக பாடி கொடுத்து தான் ஆகணும், என்னை நம்பி கண்டிப்பாக இந்த சவாலில் இவர் தோற்றவே கூடாது, கார்த்திக் சார் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரூபஸ்ரீதாமா, அவள் பண்ண வேலை தான் அந்த பொண்ணு இங்கே வந்து நடிச்சிருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்லுவோம். அவளை எதுக்குப்பா சும்மா விட்டாவா, போலீஸில் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாவா அப்படின்னு அபிராமி கூப்பிடுவோம். இல்லைம்மா அவங்க அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாமல் அந்த சிதம்பரத்துக்கிட்ட நான் விட்ட சவாலில் கண்டிப்பாக ஜெயிக்கணும், இந்த பல்லவி ஏதோ மீள முடியாத ட்ராக்ல அந்த ரூபஸ்ரீ கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பல்லவி அந்த ரூபஸ்ரீயை மாட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லவி நேரில் வந்து சாட்சி சொன்னால் மட்டும்தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ண முடியுமா, இப்போதைக்கு நான் அந்த சிதம்பரத்துக்கிட்ட விட்ட சவாலில் ஜெயிக்கணும், இப்போ அதை தான் ஃபோக்கஸ்டாக பார்க்கணும், மீதி எல்லாத்தையும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், தீபா மீனாட்சி 2 பேரும் அப்படியே நேருக்கு நேர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.